ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். நாம் போன வீடியோவில் சமுத்திர மத்தம் பார்த்தோம் இல்லையா, பார்க்கடல் கடையிறது. அப்போது அதில் நம்ம என்ன பேசியிருந்தோம்? மேருமலையை வாசுகி என்ற பாம்பை கொண்டு சுற்றி அதை தான் கடைஞ்சாங்க. அந்த மலையின் அடி பகுதியில் பெருமாளே ஒரு ஆமையின் வடிவம் கொண்டு அந்த மலையை தாங்கி பிடிச்சார். இல்லாட்டி மலை அப்படி சிங்காக இருந்தது இல்லையா. ஸோ அதை பற்றி பேசணும். அப்போது வாசுகி என்ற பாம்பு அதைத்தான் கயிறு மாதிரி அவங்க கடைஞ்சாங்கன்னு பார்த்தோம். இந்த வாசுகிங்கிற பாம்பு எங்கே இருந்த பாம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவனின் கழுத்தில் இருக்கும் பாம்புன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஏதோ ஒரு கதை, அவ்வளோ அடியெல்லாம் பாம்பு கிடையாது அப்படிலாம் சொன்னாங்க. ரீசன்ட் டேஸில் மேபி ஒரு லாஸ்ட் இயர் இருக்கும். அப்போ நம்ம குஜராத்தில் கரியெல்லாம் தோண்டி எடுப்பாங்க இல்லையா, மைன்ஸ், கரி சுரங்கம். அந்த சுரங்கத்தில் கரியெல்லாம் நிலக்கரியெல்லாம் எடுக்கிற டைமில் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ஒரு எலும்புக்கூடு கிடச்சிருக்கு. ஃபாசல் மாதிரி ஒரு எலும்புக்கூடு. அந்த எலும்புக்கூடை பார்த்த உடனே இது ஒரு பெரிய முதலையின் எலும்புக்கூடு அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பார்ட்டாக கிடச்சிருக்கு. அதெல்லாம் ஒன்றா சேர்க்கும்போது அதனுடைய அளவு எவ்வளோ இருந்ததுன்னா 50 மீட்டர் தூரம். அப்போது 50 மீட்டர் தூரத்திற்கு அந்த பாம்பு இருந்ததுன்னா அது எவ்வளோ ஒரு கனமான பாம்பாக இருக்கணும். இது என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி இது அந்த வாசுகிங்கிற பாம்பின் இனத்தோடு சேர்ந்ததாக இருக்கலாம், அந்த இனத்தின் வர்க்கத்தின் இதுவாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதற்கு இவர்கள் சூட்டிய பெயர் வாசுகி இண்டிகஸ். இவர்கள்னா இந்த ஆர்கியாலஜி டீம் போய் பார்த்து இது இப்படி இருக்கலாமோ அப்படின்னு இருக்கு இல்லையா. அதனால் நம்ம இந்த பார்க்கடல் கடைஞ்ச வாசுகியையும் அதனுடைய வர்க்கமாக இருக்கக்கூடுங்கிற சந்தேகத்தினாலேயும் அந்த பாம்பின் பெயர் வாசுகி இண்டிகஸ்ன்னு வச்சுருக்காங்க. அப்போ அது எவ்வளோ ஒரு சக்திசாலியான பாம்பாக இருக்கும். இந்த பாம்பே 50 அடி இருக்குன்னா அந்த பாம்பை கழுத்துல சுற்றி இருக்கும் கழுத்தும் அந்த பாம்பின் கணத்தை தாங்கிக் கொள்ளும் புஜங்களும் தோள்களும் எவ்வளோ கனத்து இருக்கணும், எவ்வளோ பெருசா இருக்கணும். இந்த பாம்பை தூக்கி கொண்டிருக்கும் சிவன் அப்ப எவ்வளோ பெரியவரா இருக்கணும். இந்த 50 அடி பாம்பையும் இந்த சிவபெருமானையும் தாங்கும் நந்தீஸ்வரர் எவ்வளவு பெரியவரா இருக்கும். அப்போ அதை கணக்கிலே இட முடியாது இல்லையா. ஸோ இதெல்லாம் கதை, இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ நம்மளுக்கு நாம நினைக்கக்கூடிய விஷயங்கள், நாமோட சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு கடவுள் அங்கங்கே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு கொடுத்து நம் நம்பிக்கையை இன்னும் காப்பாற்றி கொண்டு வருகிறார். நீங்கள் ஒன்றும் வேண்டாம், கூகுளில் போய் வாசுகி இண்டிகஸ்ன்னு அப்படி போடுங்க, அந்த பாம்பினை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் நம்மளதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் நம்மளுக்கு நம்ம நம்பிக்கையை விடாமல் இதை பற்றின ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் நமக்கு வரும்போது இப்போ கிருஷ்ண பரமாத்மா இல்லை, அதெல்லாம் கட்டுக்கதைனாங்க, துவாரகா கிடச்சிது கடலில். ஸோ அந்த மாதிரி அதை பற்றின டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்புறமா பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வாசுகி இண்டிகஸ் நம்மளுடைய வீடியோவை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும், நம்ம பார்க்கடல் கடைஞ்ச வாசுகி அப்படி பாம்பு எப்படி அவ்வளோ பெருசாக இருக்கும், அவ்வளோ கனத்து இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் இந்த ப்ரூஃப்.